நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. இந்த நிகழ்ச்சி முதலாக தமிழ்நாட்டில் விடுதலை சிறுத்தைகள் 27 லட்சம் ரூபாய் தேர்தல் நிதி வழங்குகிற நிகழ்ச்சியாக இது நடந்தேறியிருக்கிறது. 26 சட்டமன்ற பொது தேர்தல் இன்னும் 8-9 மாதங்கள் இருக்கின்றன. அதற்கு முன்னதாக அரூரிலே தொடங்கி வைத்திருக்கிறீர்கள். தமிழ்நாடு முழுவதும் இது வெற்றிகரமாக அடுத்து தேர்தல் நிதி அளிக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்தேறும் என்று நான் பெரிதும் நம்புகிறேன். அரிச்சுவடியில் முதல் எழுத்து ஆ. தொகுதியிலேயே 234 தொகுதியிலேயே அரூர் முதலிடத்திலே இருக்கிறது. ஆவில் தொடங்குகிறது. அரூர் என்றால் அரிய ஊர் என்று பொருள், மிகவும் அரிதான ஊர் என்று பொருள். இதுபோல் ஒரு ஊர் வேறு எங்கும் இல்லை. அவ்வளவு அரிதான ஒரு ஊர் அரூர் என்று சொல்லத்தக்க வகையில் வேறு எந்த தொகுதியிலும் இவ்வளவு நிதி தர முடியாது என்று வெல்லத்தக்க வகையில் வேறு எவராலும் விடுதலை சிறுத்தைகளால் இதை மிஞ்ச முடியாது என்று சொல்லக்கூடிய வகையில் எடுத்த எடுப்பிலேயே 27 லட்சம் ரூபாய் நிதியை வழங்கிய என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகள் அனைவருக்கும், மாவட்ட நிர்வாகிகள் யாவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். இரண்டாவது, 27 லட்சம் ஒரு நாள் செலவுக்கு போதாது. தேர்தலிலே மற்ற கட்சிகளோடு ஒப்பிட்டால் 1 மணி நேர செலவுக்கு கூட போதாது. திமுகவோடு ஒப்பிட்டால் ஒரு நொடிக்கு கூட இந்த பணம் பத்தாது. அவ்வளவு செலவு, தேர்தல் செலவு, திமுக போன்ற கட்சிகள் சந்திக்கிற செலவு. ஆனால் நமக்கு இது பெரிய தொகை, மிகப்பெரிய தொகை. தோழர்களே, மனமு வந்து இந்த பணம் அனைத்தும், சாக்கன் சர்மா கையிலே கொடுக்கிற பணம் அனைத்தும் திருமாவளவன் கைகளுக்கு போகும் என்கிற நம்பிக்கையோடு வாரி வழங்கிய உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை உரித்தாக்குகிறேன். அடுத்து தேர்தல் அங்கீகாரம். தமிழ்நாட்டு அரசியலில் கடுமையான நெருக்கடிகளை எல்லாம் தாண்டி ஏறத்தாழ 1/4 நூற்றாண்டு காலம் தாக்கு பிடித்து அவதூறுகளையும் அவமானங்களையும் சுமந்து அனைத்து வலிகளையும் சகித்து கொண்டு தாக்கு பிடித்து நின்றோம். இன்றைக்கு தமிழ்நாட்டிலே 4 சட்டமன்ற உறுப்பினர்கள், 2 நாடாளுமன்ற உறுப்பினர்களை கொண்ட ஒரு மாநில கட்சியாக தேர்தல் ஆணையத்தால் அங்கீகாரம் பெற்றிருக்கிறோம். அந்த அங்கீகாரத்தை நாம் பெறுவதற்கு வாக்குகளை வாரி வழங்கிய சிதம்பரம் தொகுதி வாக்காளர் பொதுமக்களுக்கும், விழுப்புரம் தொகுதி வாக்காளர் பொதுமக்களுக்கும், அந்த 4 சட்டமன்ற தொகுதியை சார்ந்த வாக்காளர் பொதுமக்களுக்கும் முதலில் நன்றியை சமர்ப்பிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த வெற்றிக்கு அனைத்து வகையிலும் ஒத்துழைப்பு நல்கி நம்மை வெற்றி பெற செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கும், மேடையிலே அமர்ந்திருக்கிற அண்ணன் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னணி தலைவர்களுக்கும், தோழமை கட்சிகளை சார்ந்த பொதுமக்களுக்கும், வாக்காளர் பொதுமக்களுக்கும், தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நெஞ்சார்ந்த நன்றியை உரித்தாக்குகிறேன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.